மை நேம் ஹைசன்பர்க் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சீனு, இவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு சீனாக எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரேக்கிங் பேட் சீன் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். பிரேக்கிங் பேட் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு பிரேக்கிங் பேட் சீரீஸ் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டே இந்த பிரேக்கிங் பேட் சீரீஸ் முடிச்சிருந்தாலும் கூட இன்றைய வரைக்கும் இந்த டிவி சீரீஸ்க்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஏன் இப்போ பிரேக்கிங் பேட் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறேன். பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து டிவி சீரீஸாக ஆரம்பித்தது தான். ஆனால் இதுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, மக்களிடையே பெருகியிருந்த ஆதரவு, அப்புறம் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்க நெட்ஃப்ளிக்ஸில் இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6 சீசன்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரேக்கிங் பேடில் கிட்டத்தட்ட 62 எபிசோட்ஸ் இருக்கும். இந்த பிரேக்கிங் பேடோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இவ்வளோ பிரபலமாச்சு இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கக்கூடியவர், 50 வயதை அடைந்த ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரு, ரொம்பவே ஒரு லாயலான ஒரு இரக்கமுள்ள மனிதராக, ரொம்பவே கரெக்டாக இருக்கணும், லைஃப்பில் அம்பிஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சரியாக வாழக்கூடிய ஒரு மனிதர், ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மனைவி குழந்தைகள் கிட்ட ரொம்பவே அன்பாக பழகக்கூடிய ஒருவர் எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா மாறுறாரு, அவர் எந்தெந்த சுச்சுவேஷனில் தன்னை எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு மாஸ் காட்சிகளாக இல்லாமல் ரொம்பவே ஒரு எளிமையாக யதார்த்தமான நடைமுறையில் சொல்லியிருப்பாங்க இந்த பிரேக்கிங் பேடில். வால்டர் ஒயிட் அப்படிங்கிற கேரக்டரில் கெமிஸ்ட்ரி டீச்சராக பிரையன் கிரான்ஸ்டன் பண்ணியிருப்பார். அவருக்கு துணையாக வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டாக, முன்னாள் ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஜெஸி பிங்க்மேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டரில் ஆரோன் வந்து பண்ணியிருப்பார். இந்த கதைக்களம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக பார்க்கக்கூடிய ஒரு டிவி சீரீஸ் தான் இந்த பிரேக்கிங் பேட். மெக்சிகோவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியாவுடைய தலைவராக எப்படி அவர் மாறுறாரு அப்படிங்கிறது தான் கதை. ஆனால் சுலபமாக வந்து அவர் தப்பிச்சிடாமல் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு அவர் எப்படி வந்தார், அவருடைய லைஃப் லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிரேக்கிங் பேட் சீரீஸ். இந்த சீரீஸ் பற்றி நம்ம ஏன் இப்போ பேசணும் அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கங்கா நகர் அப்படிங்கிற பகுதியில் இதே மாதிரி 2 ஆசிரியர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 35 வயதான கெமிஸ்ட்ரி டீச்சர், மற்றொருவர் 25 வயதான அறிவியல் டீச்சர். இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ கங்கா நகரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்க. வாடகைக்கு எடுத்தவங்க அந்த வீட்டில் வச்சு தான் நிறைய ட்ரக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெஃபெட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக்கை தான் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சுருக்கமாக எம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தஃபெட்டமைன், கொக்கைன் மாதிரி இதுவும் ஒரு வகையான போதைப் பொருள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த போதைப் பொருளுக்கான கெமிக்கல் சப்ளைஸ் எல்லாம் எடுத்து இவங்க கிட்டத்தட்ட பல மாதங்களாக இந்த போதைப் பொருள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. இதை வந்து ஒரு மிடில்மேன் மூலயமா, அதை வந்து விற்கக்கூடிய ஒருத்தர் மூலயமா வந்து என்சிபி, நம்ம இந்தியாவுடைய என்சிபி போதைப்பொருள் தடுப்பு முகமை, இந்த தடுப்பு முகமையை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரகசிய தகவல் அடிப்படையில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சோதனையை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வந்திருக்கு, அந்த வீட்டில் கதவுகள், ஜன்னல்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த போதைப்பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. இது குறித்து அந்த 2 பேர்கிட்டையும் விசாரிச்சப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய கடன் இருந்ததாகவும் அதனை அடைக்கிறதுக்காகவே இந்த போதைப்பொருள் தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதே போல் மிடில் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க கிட்டேருந்து இந்த போதைப்பொருளை வாங்கி விற்றவர்கள் யார் யார் அப்படிங்கிற விசாரணையும் அந்த பகுதியில் நடந்துட்டு வருது. இதனால் ராஜஸ்தானுடைய ஸ்ரீ கங்கா நகரில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இந்த கதையை வந்து நம்ம பிரேக்கிங் பேட் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் பிரேக்கிங் பேட்லேயும் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு ட்ரக் டீலராக மாறி இருப்பார். இந்த கதை இவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இதே மாதிரியான ஒரு போதைப்பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு பணியில் தான் இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு போதைப்பொருள் தடுப்பு முகமை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் போதைப்பொருள் தடுப்பு முகமை தரப்பிலிருந்து மற்றும் ஒரு போதைப்பொருளை விசித்திரமான ஒரு முறையில் கடத்தி இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெண்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய செருப்பு, அதில் இருக்கக்கூடிய ஹீல்ஸ், இந்த ஹீல்ஸுக்குள்ள மறைச்சி வைக்கப்பட்டு இந்த போதைப் பொருள்கள் கடத்தப்பட்டிருக்கு. நம்ம யூஸ்வலாக வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் ஆர்டர்ஸ் போடும்போது நமக்கு வந்து ஒரு கார்ட்போர்டில் பார்சல்ஸ் வரும் இல்லையா, அதே மாதிரி ஒரு பார்சலில், ஒரு கார்ட்போர்ட் பார்சலில் செருப்புக்குள்ள, ஷூக்குள்ள, ஹீல்ஸுக்கு உள்ள அப்படிலாம் மறைச்சி வச்சு இந்த கொக்கைன் போதைப்பொருள் வந்து டெல்லியிலேருந்து அனுப்பப்பட்டிருக்கு. டெல்லியிலேருந்து ஃபாத்திமா அப்படிங்கிற பேரில் ஹைதராபாத்துக்கு இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எந்த அட்ரஸ்க்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு தொழிலதிபரை பிடிச்சிருக்காங்க. இந்த தொழிலதிபர் யார் அப்படின்னா, மலநாடு கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர். இந்த ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2020ஆம் ஆண்டு பெங்களூரில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வந்தார். இன்ஜினியரும் கூட, அதே போல் MBA கிராஜுவேட்டும் கூட. இவருடைய பேர்
பேர் சூர்யா அன்னமனேனி. இந்த மல்நாடு கிச்சனை வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நடத்தி வரக்கூடிய இவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நிறைய கார்ட்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஷூ, செருப்பு, ஹீல்ஸில் மறைச்சி வச்சு போதைப் பொருட்கள், அதுலேயும் குறிப்பாக கொக்கைன் வந்து கடத்தப்பட்டிருக்கிறது. கொக்கைன் மட்டும் இல்லாமல் ஓஜி குஷ்ன்னு சொல்லக்கூடிய மற்றொரு போதைப் பொருளும், அதே போல் எக்ஸ்டாசி பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்றொரு போதைப் பொருளும், இது எல்லாமே வந்து இவர் பேருக்கு இந்த போதைப் பொருள்கள் கடத்தப்பட்டிருக்கு. இந்த வழக்கு மூலமா இப்போ வந்து ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிட் ஆக்ஷன் குரூப் ஃபார் ட்ரக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களும், அதே போல் NCB நம்மளுடைய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும், அதே போல் சைபராபாத் காவல்துறையினரும் சேர்ந்து இவர்கிட்ட எப்படி வந்து ட்ரக்ஸ் யார் இவருக்கு அனுப்புகிறாங்க, இவருடைய தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு கோவா, அதே போல் மும்பை, ஹைதராபாத் போல் பல்வேறு இடங்களில் இவருக்கு கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருந்து வாங்கவும் விற்கவும் நைஜீரியாவை சேர்ந்த பல பேர் வந்து கோவா, டெல்லி போன்ற இடங்களில் இருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நைஜீரியாவை சேர்ந்த யாரெல்லாம் அடுத்து பிடிபடுவார்கள் அப்படின்னும் NCB ஈகிள் தரப்பிலிருந்தும் பார்க்கப்படுகிறது. இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக தீவிரமான விசாரணையில் இறங்கி இருக்கக்கூடிய ஈகிள் ஆகட்டும், NCB ஆகட்டும், அதே போல சைபராபாத் காவல்துறை ஆகட்டும், பல்வேறு தரப்பினர்கிட்டையும் விசாரணையை முடுக்கி விட்டிருக்கதா சொல்லப்படுகிறது. இப்போ அண்மையில் அமேசான் பிரைம்ல டப்பா காட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் கூட வந்தது. அந்த டப்பா காட்டல் சீரீஸ்லும் இதே மாதிரி தான் இவங்க எப்படி செருப்பில் மறைச்சு வச்சு போதைப் பொருள்களை கடத்தியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த டப்பா காட்டல்ல ஒரு சின்ன ஒரு பெண்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு உணவகம் சார்ந்த ஒரு தொழிலில் இதே மாதிரி டப்பாக்குள்ள வச்சு போதைப் பொருளை கடத்தியிருப்பாங்க. இந்த மாதிரியான வெப் சீரிஸ்கள் போதைப் பொருள் கடத்தலுக்கு வழிவகுக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்ததோட மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ்கள் தரப்பில் இயக்கக்கூடியவர்கள், கதை எழுதக்கூடியவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்படி நடக்கிறதெல்லாம் தான் நாங்கள் வெப் சீரிஸில் காட்டுறோம் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிலிருந்து பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் எப்படி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு மாடியிலையோ இல்லை பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேயோ ரொம்ப நாட்களாகவே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடு, அப்படி இல்லைன்னா விண்டோஸ் வந்து காற்றோட்டமாக திறந்து இல்லாமல் கருப்பு துணியோ இல்லை மறைக்கப்பட்ட துணி ஏதாவது போடப்பட்டிருந்தாலோ அது சந்தேகத்திற்கிடமான வீடாக கருதணும் அப்படின்னு காவல்துறை தெரிவிக்கிறாங்க. உடனடியாக அப்படி ஏதாவது வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடுகளுக்குள்ள லேப் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னும், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உடைய வாசனை வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இதுக்குள்ள வந்து கெமிக்கல் பொருட்கள்லாம் எரிக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கவங்களுக்கு கண் எரிச்சல், அப்புறம் மூச்சு பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படியான பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டை சுற்றி இருந்ததுன்னா உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரக் வாகனம் ஏதாவது அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வந்து போனாலோ, அந்த பகுதிகளுக்கு ஆக்சஸ் டினை பண்ணியிருந்தாலோ, அதாவது அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆக்சஸ் டினை பண்ணியிருந்தாலோ உடனடியாக இது பற்றியும் காவல்துறைக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு, கெமிக்கல்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான ட்ரக்கு வேன்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுனால அதை கண்காணிக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை அப்படின்னு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலேயாவது CCTV இல்லாமல் இருந்ததுன்னா, CCTV இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கிட்ட சொல்லி CCTV வைக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க காவல்துறை.